கார் வாங்கணும் ஆசை தான். இப்போ ரீசென்ட் டைம்ஸில் 3 பிஹெச்கே படம் வந்துச்சுல்ல, அதில் கூட வந்து வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஆசையாக இருக்குமோ, இந்தியாவில் வந்து நம்மளால் வாங்கவே முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட பல பேருக்கு கார் வாங்குற ஆசை இருக்கும். இந்த ஆசைப்படுறதுல வந்து பார்த்திங்கன்னா அளவே வச்சுக்கவே தேவையில்ல. அதற்கு வந்து அப்படியே விண்ண வரைக்கும் தொடுற அளவுக்கு நம்மளோட இமேஜினேஷன் போயிட்டே இருக்கலாம்ல. அதுக்கு என்ன காசா பணமா? ஸோ ஆசைப்படலாமே. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் மேலே பெருசாக ஆசை இல்லை. பட் சில கார்லாம் பார்த்தா நம்மளுக்கே தோணும்ல, கார் வாங்குற ஆசை இல்லை, பைக் வாங்குற ஆசை இல்லைனா கூட சில பைக்லாம் பார்த்தா ச்சே இதில் நம்ம உட்காந்து போனால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சூட் ஆகுதில்ல இது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே அந்த காரை பார்த்தா அப்படின்லாம் எனக்கு தோணும். அந்த மாதிரி வந்து எனக்கு எப்பயாவது தோன்ற ஒரு கார் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப வாங்க தூண்டிய வாங்கணும்னு நினைக்கிற வெறி கொண்டு அதுக்காக நான் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்க லட்ச லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்க கார் தான் வந்து டிஃபெண்டர் 110 SE அப்படிங்கிற காரு. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான நபர் வந்து இந்த காரை வச்சுருக்காரு. அதுவும் 1 இல்லை 2 வச்சுருக்காரு. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தமிழகத்தின் முதல்வர் எம்கே ஸ்டாலின் தான். ஸோ அவர்னால தான் எனக்கு இந்த கார் வாங்கணுன்ற ஆசை வந்துச்சு. ஏன்னா சும்மா கான்வாய்லாம் வர்றப்போ வந்து அந்த காரில் முக்கியமான நபர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தாலே சும்மா கெத்தாக இருக்கும். அந்த கார்னால அவங்களுக்கும் கெத்து, அவங்களால அந்த காருக்கும் கெத்து மாதிரி இருக்கும். ஜெயலலிதா வந்து சஃபாரியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து கலைஞர் என்ன காரில் யூஸ் பண்ணுவாருன்னு தெரியாது. மேபி இன்னோவாவாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரில், அந்த பெரிய காரில் தான் வருவாங்க, எஸ்யூவி கார்ஸில். அப்படி இருக்கப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் 2021 அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபெண்டர் கார் வந்து அவர் வர்றப்போ என் கண்ணில் பட்டுச்சு. அவர் பின்னாடி வரக்கூடிய கான்வாய் எல்லாமே வந்து ஒன்று இனோவாவாக இருக்கும், இல்லை பொலிரோவாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஜீப் மாதிரி கைண்ட் ஆஃப் வெஹிக்கிளாக இருக்கும். இவர் மட்டும் சும்மா தனியாக தெரியும் அந்த காரு. அந்த காரை பார்த்தோடனே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அதோட கட் டெஃபினிஷன்ஸ். ஸோ எனக்கு கார் ஃபேன் இல்லை நான், கார் சாவி இல்லை நான். அதனால் வந்து இதை பற்றி நான் படிக்கிறப்போ நான் நிறைய விஷயம் இந்த காரை பற்றி பார்த்தேன். ஸோ பேசிக்கலி ரேஞ்ச் ரோவரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னா அந்த காரோட ஷேப்பு தான். என்னைக்கு இந்த ரேஞ்ச் ரோவர் கைண்ட் ஆஃப் கார்ஸ் வந்து அறிமுகம் ஆக ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஷேப்பை மட்டும் பெருசாக மாற்றவே இல்லை. எப்படி இப்போ அம்பாசிடர் அப்படின்னு ஒரு கார் வந்தால் அந்த அம்பாசிடரில் சின்ன அப்கிரேட் இருக்கும், ஷேப் லைட்டாக சேஞ்ச் ஆகும், பட் அம்பாசிடர் இஸ் கோயிங் டு பி த சேம். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் ரோவரில் வந்து அந்த ஒரு மாதிரியாக கிளியர் கட் பாக்ஸ் ஷேப் வந்து மாறவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஏன்னா அந்த கார் ஃபஸ்ட்டு அந்த காலகட்டத்தில் இருக்க மக்களுக்கு பிடிச்சதும் இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு பிடிச்சதுக்கான முக்கியமான ரீசனே வந்து மெயினாக அதோட ஷேப் தான். அந்த கிளியர் கட் ஷேப் அதோட ஃப்ரண்ட்லேயும் சரி பிளாக்லேயும் சரி சும்மா பார்க்குறதுக்கே தனிச்சு தெரியும். இப்போ நம்ம மார்ஸில் நிலாலாம் கூட ரோவர்னு ஒன்று விடுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ரோவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே சும்மா நிற்காமல் போகும். அதற்காக வந்து படைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த டிஃபெண்டர் 110 SE மாடல் வந்து இந்த மாதிரியான டிஃபெண்டர் கார்ஸ்லேயே ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த மிடில் ரகம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இன்னொரு விஷயம், இந்த கார் வந்து ரேஞ்ச் ரோவர் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து ஜாகுவார் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க இந்த காரை. என்னதான் அது வந்து ஜாகுவார் அக்வயர் பண்ணியிருந்தாலும் இது வந்து நம்ம இந்தியன் மேடாக எடுத்துக்க முடியாது. ரேஞ்ச் ரோவர் அப்படிங்கிற கார் வந்து ஒரு பிரிட்டிஷ் மேட் கார் தான். அந்த வகையில் ஒரு பிரிட்டிஷ் மேட் கார்லாம் தினமும் நம்மளுடைய தமிழக முதல்வர் சும்மா கெத்தாக ஸ்டைலாக அமர்ந்துட்டு போகிறாரு. அதை தாண்டி வந்து இப்போ இவர் காரில் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பைலேஷன் வீடியோ, டாப் 10 வீடியோலாம் வரும். செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுற கார்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நடிகர்களும் எந்த கார்லாம் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஜய் தாவேக்காவின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபேண்டமாக ஏதோ ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் ஒன்று வச்சுருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகரும் ஒரு ஒரு கார் சொல்லுவாங்க. தல அஜித் சொல்லவே தேவையில்ல, அவருக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும். அவரே வந்து ரீசெண்ட் வீடியோஸில் வந்து நான் இந்த கார்ஸ்லாம் வச்சுருக்கேன், பட் ஐ டிரைவ் திஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அஜித் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கார் வச்சுருந்தாராம். ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம முதல்வரில் ஆரம்பித்து அப்பப்போ வந்து கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி முக்கியமான அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இல்லை சில எம்எல்ஏக்கள், அப்புறம் கட்சியின் தலைவர்கள்லாம் வந்து என்னென்ன கார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ந்து தெரிந்து கொண்டு ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, நம்ம முதல்வருடைய டிஃபெண்டர் காரை பார்த்தா எனக்கு வாங்கணும்னு ஆசை இருந்ததுனால தான் இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ இதை வந்து பண்ணி முடித்தோன்னே தொடர்ந்து ஆராய்ந்து மற்ற தலைவர்கள்லாம் வந்து செலிபிரிட்டிஸ் என்ன கார் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி அந்த அவங்க என்ன கார் வச்சுருக்காங்கன்றத சீக்கிரமாக கண்டுபிடிச்சி டாப் 10 ஸ்டைலிஷ் லீடர்ஸ் வித் கிரேட் லக்ஸரி கார்ஸ் அப்படிங்கிற வீடியோ போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நினைக்கிறேன்லாம் இல்லை, கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த காரை பார்த்தோன்னே வந்து சரி நம்ம சிஎம்ஏ யூஸ் பண்ணுறாரு, அவரே வந்து ஒரு ஒரு முக்கியமான புள்ளி, அவருக்கே இந்த கார் தந்திருக்காங்க அப்படின்ல, அவருக்கே இந்த கார் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு நல்ல காராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன். அந்த காரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ குறிப்பாக இந்த காரை பற்றி நான் வந்து படித்தப்போ வந்து ரொம்ப செம்ம கார்லாம் இல்லை, பட் இட்ஸ் அ கிரேட் கார் அப்படின்னு தான் வந்து தெரிஞ்சுது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2.5 கோடியோ ஏதோ சொல்கிறாங்க. ஸோ 2.5 கோடி அப்படிங்கிற விலை தெரிஞ்சோடனே வந்து நான் வாங்க முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு.
சரி வாங்குறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடியோ வேற அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ரீசெண்டாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ஸ் அவர்கிட்ட இருக்க 2 கார்ஸுமே வந்து தவறான விஷயத்துக்காக ரொம்ப வந்து பிரபலம் ஆச்சு. ஸோ ஒரு சிஎம் அப்படின்னா வந்து அதாவது எம்எல்ஏ ஆக போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து தங்களோட சொத்து கணக்கை வந்து அ சமர்ப்பிக்கணும். அப்படி இருக்கிறப்போ வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்து நம்மளோட தற்போதைய சிஎம் வந்து அவரோட சொத்து கணக்கில் வந்து சமர்ப்பிச்சப்போ அவர்கிட்ட ஒரு கார் கூட இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து கணக்கு காட்டப்பட்டது. அப்புறம் எப்படி சிஎம் இந்த கார ஓட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு உடனே வரலாம். அவருடைய மகன் ஒரு காலகட்டத்தில நடிகரா தமிழ் சினிமாவ கலக்கிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பட நிறுவனம், விநியோக நிறுவனம் வச்சிருக்கார்ல, அவருடைய பேர்ல இல்ல அந்த நிறுவனத்தோட பேர்ல வந்து இந்த கார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. அப்பயும் வந்து இந்த கார் மேல கேஸ் இம்போர்ட் பண்ணதுல வந்து நெறைய வந்து டாக்ஸ் எவேஷன் பண்ணிட்டாங்கங்கிற மாரி நெறைய கேஸ்லாம் வந்தது. எப்பவுமே அந்த கார் வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான காரா தான் இருந்திருக்கு. ஸோ தன்னோட பையன் வந்து ஒரு கிஃப்ட் மாரி தனக்கு அப்பாக்கு வழங்குறதுனால, அப்பா அதாவது சிஎம் ஆன அப்பா வந்து இந்த கார்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து இன்னொரு காரும் வந்து அவருடைய கராஜுக்கு ஆட் ஆயிருக்குல்ல. சரி அவங்க பையனே இன்னொரு கார வாங்கி குடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டா, இல்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து இப்போ துணை முதல்வரா இருக்காரு. ஸோ ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. எம்எல்ஏவா இருக்கிறதுனால சொத்து கணக்குல வந்து கொஞ்சம் சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால, தன்னுடைய மகனான அதாவது நம்ம முதல்வரின் பேரனான எம்.கே. ஸ்டாலின் அவர்களின் பேரனான இன்பநிதி பேர்ல வந்து இந்த கார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரு என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் டிவியில சிஇஓவா இருக்காரு அப்படின்னு தானே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவேன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. இல்ல, இல்ல. அவர் வந்து அதில வந்து இன்டர்ன்ஷிப் இப்ப தான் வந்து வேலை செய்றதுக்காக போய் ஒரு ட்ரெய்னிங் மாரி சொல்லுவாங்கல்ல. காலேஜ் முடிச்சுட்டு இப்ப தான் அந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து போயிருக்காரு. ஸோ அவர் பேர்ல இருக்கிற இன்னொரு டிஃபெண்டர் கார்லயும் வந்து முதல்வர் மாத்தி மாத்தி வலம் வராரு. சரி என்னதான் இருந்தாலும் வந்து இந்த டைம்ல இது வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலான நியூஸா நம்மளுக்கு வந்து சேர்ந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். இத பத்தி படிக்கிறப்போ, முதல்வருக்கு என்ன கார் அஃபிஷியலா கவர்மெண்ட்ல குடுக்குறாங்களோ அதே மாரியான ஒரு கார். அதே கார தான் வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர். இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவருக்கும் வந்து குடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுதான் கவர்ன்மெண்ட் குடுத்த கார் இல்லையே. இவங்களே பிரைவேட்டா அவங்களோட குடும்ப நபர் குடுத்த கார் அப்படிங்கிறனால இந்த கணக்குல வராதாம். ஸோ அப்படி இல்லன்னா, பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இன்னோவாலயே வந்து ஒரு டீலக்ஸான ஹை லெவல் மாடல் வந்து முதல்வர் யூஸ் பண்ணிருந்தாருன்னா, அதே தான் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் வந்து குடுத்துருக்கணும். ரூல் படி இதுதான். பட் நம்ம ஆள் தான் வந்து ஒரு ஸ்டார் மாரி தன்னை தனித்து காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே ஸ்டைலா இருப்பாரு. ஸோ ஒரு ஸ்டைலிஷ் கிராண்ட் கார்ல ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ராங் கார்லயும் வந்து வலம் வந்துட்டு இருக்காரு. இந்த கார் எனக்கு அதையும் தாண்டி படிக்கும்போது ஏன் புடிச்சதுன்னா, இந்த கைண்ட் ஆஃப் கார்ஸ் வந்து அவங்களோட பில்ட் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கார் போய் எங்கேயோ அடிச்சாலும், அந்த கார வேற எங்கேயோ அடிச்சாலும் வந்து அவ்வளோ பாதகம் உள்ள ஏற்படாது. அது மட்டும் இல்லாம இது உள்ள என்னதான் ஒரு எஸ்யூவா இருந்தாலும், உள்ள வந்து சூப்பரான ஃபினிஷிங்கு, டெய்லி யூஸ் பண்றப்போ ஒரு லக்ஸூரி ஃபீல் குடுக்குற மாரியான நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் உள்ள வந்து பண்ணி குடுத்துருக்காங்க இன்டீரியர்ல. அதையும் தாண்டி இந்த காரோட சிறப்பான தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்க தான் இந்த காரோட ஒரே செம்ம மேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கார வேற எந்த கார் கூடலாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்சிடிஸ் ஜி கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து ஜீப் ராங்க்லர் அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாரி டொயோட்டா லாண்ட் க்ரூசர். இது எல்லாருமே வந்து இதுக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவான கார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கார்கள பத்தி வந்து தேட ஆரம்பிச்சா தான் வந்து இவ்ளோ விஷயங்கள் வந்து இவ்ளோ வேரியேஷன் கார்ல இருக்கு அப்படின்னே வந்து தெரிய வருது. ஏன் எனக்கு இந்த கார் பிடிச்சதுன்னா, லாண்ட் க்ரூசர் அப்படின்னு ஒரு கார் இருக்கு. அந்த கார் தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஃப் ரோடர் 4x4 எங்கேயுமே அவ்வளோ சரி நிக்காது, சிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார் வந்து அதுக்கும் மேல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரியான ஒரு கடினமான ஒரு பகுதியிலும், அது ஒரு மலை கைண்டான பகுதியா இருந்தாலும் ஏறி இறங்கி போவான். டெசர்ட்ல இந்த கார் வந்து கொஞ்சம் சிக்கல்ல மாட்டிக்காம வந்து சூப்பரா போகும். சேத்துல சிக்காம சூப்பரா வந்து ஸ்மூத்தா போகக்கூடிய ஒரு காரு. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஹைவேல சும்மா ஸ்மூத்தா இருக்கும்ல, அந்த மாரி இடங்கள்ல இல்ல. எங்கெல்லாம் ஸ்மூத்தா இல்லையோ, அந்த மாரி இடங்கள்லாம் இந்த கார வந்து ஓட்டிட்டு போலாம். அதையும் தாண்டி இந்த கார்ல ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, இந்த காரோட பாதி இல்ல அதுக்கும் மேல வரைக்கும் கூட நீர் மூழ்கிருச்சு அப்படின்னா கூட, இந்த காரு சும்மா நிக்காம போகும். இந்த மாரி வந்து இந்த காரு ஒரு சாதாரண ரோடுக்கு இல்லாம ஆஃப் ரோடுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கார் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்ஜின் வந்து அதோட இழுக்கும் தன்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதாவது ரொம்ப அதுக்கு பவர் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. சரி, தண்ணிக்குள்ள போற கார வந்து முதல்வர் ஏன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான், இந்த கார ஏன் முதல்வர் ஓட்டிட்டு இருக்காரு? ஐ மீன் டெய்லி அமர்ந்து போறாரு அப்படிங்கிறதுக்கான விடை எனக்கு கிடைச்சது. ஸோ அவருக்கே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஊர்ல வந்து மெயின் ரோடு மட்டும் தான் வந்து ரோடா இருக்கு. மத்தபடி எல்லா இடங்கள்லயுமே குண்டும் குழியுமா ஆஃப் ரோடா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மழை காலங்கள்ல இந்த கார்ல லாரியே வந்து பாதி மூழ்குற அளவுக்கு வந்து சில இடங்கள் மாறலாம். அந்த நேரத்துல நம்ம போறப்போ வந்து மூழ்காம நிக்காம போணுமே அப்படிங்கிறனால தான் இந்த கார ஓட்டிட்டு இருக்காரு. அதாவது டிஃபெண்டர் எஸ்சி 110 அப்படிங்கிற கார வந்து ஓட்டிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு. வீடியோ ஆரம்பிக்கிறப்போ எனக்கு எவ்வளோ ஆசை இருந்ததோ, இந்த வீடியோ முடிக்கிறப்போ இந்த கார நான் வாங்கியே தீரணுன்ற ஆசை இருக்கு. வாங்குறோம்.